அழகு, எனக்கு ஒரு சிகரெட்டு கொடு. ஏய், என்னடா இது புது பழக்கம்? சிகரெட்டு குடிச்சா உடம்புக்கு கேடுன்னு சொல்லுவ? அது நல்லா வாழ்றவனுக்கு சொல்றதுடா. என்ன மாதிரி சாவரனுக்கு எதை குடிச்சா என்ன? இப்ப நீ கொடுக்க போறே இல்லையா? டேய் வசந்த், இந்த எப்படி இருந்த? ஏன்டா இப்படி ஆயிட்ட? இந்த ஊர் உலகத்துல ஒரு காலத்துல ஈரா மாதிரி இருந்த. எத்தனை பொண்ணுங்க உன்னை சுத்தி சுத்தி வந்திருந்தாங்க. நீ மறுபடியும் பழைய வசந்தா மாறணும்டா. நீ இன்னும் ரம்யாவை நினைச்சிட்டு இருந்தா எப்படா? ஏண்டா நீயும் மற்றவங்க மாதிரி என்ன நினைச்சிட்டீல? அவளை அவ்வளோ சீக்கிரம் என்னால் எப்படா மறக்க முடியும்? இங்க பாரு, கடைசி வரைக்கும் அவன் நினைவோடய நான் வாழ்ந்துட்டு போய்க்கிறேன். டேய் வசந்த், நம்ம நண்பன் மூர்த்தி பெங்களூர்ல பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்யறான். அவன் உன்னே வர சொல்லியிருக்கான். மாசம் 75,000 ரூபாய் சம்பளம். நீ அங்க போனேன்னா உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீ இங்கே இருந்தியா அவளே நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துடுவாடா. ஏண்டா அவளே உன்னை மறந்துட்டு புருஷனோட வாழ போயிட்டா. நீ என்ன அவளே நினைச்சிட்டு இருந்தா எப்படா? அவ சந்தோஷமா இருந்தாவே போதும். இங்க பாரு, நீ என்ன பண்ற? இதுல காசு இருக்குது, நெட்டா ஒயின் ஷாப்புக்கு போ. எனக்கு ஒரு குவார்டர் வாங்கிக்க, உனக்கு ஒரு குவார்டர் வாங்கிக்க. ஏய் வசந்த், வாட்டர் குடிப்பியா? குடியே முழுகி போச்சு. குடிச்சா என்ன, கூத்தியா வச்சா என்ன? டேய், குடிக்கிறவங்க எல்லாரும் திட்டுறாங்க, ஆனா குடிக்கிறவங்க எல்லாருமே நல்லவன் தான்டா. குடிக்கிறவனுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குது. இங்க பாரு, சோகத்தை மறக்கத்தானே குடிக்கிறது கேட்குறேன். நீ போய் வாங்கிட்டு வா.